ஹலோ மக்களே! இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு படி எள்ளை எடுத்து அதை எல்இடி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் மனைவி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு படி எள்ளை எடுத்து தண்ணியில் போட்டாங்க. தண்ணியில் போட்டதுக்கப்புறம் அதை வந்து அதில் கல் இல்லாமல் கல்லை தனியாக எள்ளை தனியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் எந்த காலேஜில் கற்றுக்கிட்டேன்னு கேட்டால், எல்லாம் உங்கள் அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தெளிவாக தெரியுது எள்ளு பாருங்கள். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதை அரிச்சிட்டு இருந்தாங்க. அரிச்சு எடுத்தாச்சு. அங்கே பாருங்கள் மக்கள், எவ்வளோ கல். அப்படியே சாப்பிட்டா என்னான்னு கேட்டோம்னா கிட்னியில் கல் வந்துடும்ட்டாங்க. ஸோ அப்புறம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம கருப்பாண்டி இங்கே படுத்து உறக்கத்தில் இருந்தார். அவர்கிட்ட போய் ஹாய் அப்படின்னு சொன்னால் அவர் டே போடா அந்தாண்ட, நானே தூங்கிட்டு இருக்கேன், ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு கண்ணிலேயே சைகை பண்ணான். அப்புறமா சரிடா தம்பி நீ தூங்கு, நைட்டு பூரா வேட்டைக்கு போனியா அப்படின்னு கேட்டு ஜாலியாக அப்படியே இந்தாண்ட வந்துட்டேன். ஸோ ஒரு டைம் இது பண்ணால் போதாதுன்னு இன்னொரு டைம் க்ளீன் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கல்லே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இந்த எள்ளை வடிகட்டணும். தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு இருந்தாங்க. இதை டீயாக குடிக்க முடியுமான்னு கேட்டேன். அப்படிலாம் குடிக்கக்கூடாது, இதெல்லாம் கெட்டது அப்படின்னு சொன்னாங்க. சரி எள்ளு மட்டும்தான் நல்லதுன்னாங்க. எள்ளையும் கல்லையும் பிரித்தாச்சு. அடுத்து பார்த்தா உலக்கையை எடுத்து வச்சுருந்தாங்க. உலக்கையை போய் பார்த்தா யாரை போட போகிறேன் அப்படின்னு கேட்டேன். எள்ளை தான் இடிக்க போகிறேன் அப்படின்னாங்க. சரி யார் வீட்டிலலாம் உலக்கை இருக்கோ கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா உரலை சுத்தம் பண்ணிவிட்டு எள்ளெல்லாம் கொட்டிட்டாங்க. கொட்டினதுக்கப்புறம் உலக்கையை நான் பிடிச்சிருந்ததுனால எண்ணெய் அடிக்க சொல்லிட்டாங்க. ஸோ நானும் கொஞ்சம் இடித்து பார்த்தேன். அந்த ப்ராசஸ் நமக்கு செட் ஆகலை. ஆனால் பெண்கள் உண்மையிலேயே வெரி கிரேட் தாங்க. எள்ளு பாருங்கள் கருப்பாக இருக்கா, கொஞ்ச நேரத்தில் குளிச்சுட்டு அது வெள்ளையாயிரும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரி சொன்னாங்க. அதையும் கேட்டு அப்படியே அங்கேயே பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப நாள் சாப்பிட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இடித்து இது எல்லாத்தையும் தள்ளி விட சொன்னாங்க. நான் தள்ளி விட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் ஒரு வெயிலில் நல்லா தரமான காய வைக்கணும். ஒரு 2 மணி நேரம் காய வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி பரவலாக பண்ணிவிட்டு காய வச்சதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. அது காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. காவல் நான் தான் இருந்தேன். கோழி வந்து கொத்தாமல் பார்த்துட்டு இருந்துட்டு, ஸோ அடுத்தது இந்த எள்ளு காஞ்ச டயத்தில் அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கெலாம் இதை எப்படி பண்ணணுன்னு தெரியலன்ட்டு லாஸ்ட்டில் எங்கள் மம்மி வந்தோடனே அதை வந்து புடச்சி அந்த தூள் தனியாக இது எள்ளு தனியாக எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் ஸோ இதை என்ன பண்ணாங்கன்னா, அடுத்து பார்த்திங்கன்னா ராகி மாவு இருக்குல்ல, அதில் வந்து அடை செய்யணும். அடை செய்கிறதுக்காக ராகி மாவு போட்டு பிசைய ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணியை ஊற்றி பதமாக பிசைஞ்சு, இதெல்லாம் தாத்தா பாட்டி காலத்தில் செஞ்ச விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி அடுப்பில் ரெடி பண்ணி தோசைக்கல்லை வச்சு ராகி அடை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அடை செஞ்ச உடனே அதை எல்லாத்தையும் எடுத்து ஒன்றுன்னா அதுக்கு தேவையானது எத்தனை அடை செஞ்சாங்கன்னா ஒரு 4 அடை செஞ்சாங்க. ஸோ அதை எடுத்து திருப்பி போட்டு எடுத்து ரெடி பண்ணிவிட்டு ஸோ அடுத்தடுத்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிராமத்தில் சமைக்கிறதே எவ்வளோ ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர வாசனையாக இருந்தது. ஸோ அப்பயே டேஸ்ட்டாக இருக்குன்னு ரொம்ப அது எப்படி சாப்பிட போகிறோம், எப்போ சாப்பிட போகிறோன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னு சொல்லியாச்சுன்னா அதை பதமாக எடுத்துகிட்டு ஒன்றுன்னா போட்டாச்சு திருப்பி போட்டாச்சு. ஓகே, பெரிய ப்ராசஸ் தானா எல்இடி ரெடி பண்ணுறது. ஸோ அடுத்தடுத்து ராகி மாவு ரொட்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவம் இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் இதை சாப்பிட்ருக்கீங்க சின்ன வயசில் தாத்தா பாட்டி வீட்டில் போய்ட்டு நம்ம பாட்டி செஞ்சு கொடுத்து. நான்லாம் நிறையா சாப்பிட்ருக்கேன். ஸோ வயலில் வந்து எள் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அடித்த உடனே ஃபஸ்ட்டு வந்து எல்இடி தான் ரெடி பண்ணுவாங்க. பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி தான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் லேடிஸை ரொம்ப பாராட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னு சொல்லியாச்சுன்னா பொறுமையாக அதை அழகாக வேக வச்சாச்சு. ஸோ வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அதை மூடி வச்சுட்டு எள்ளை வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை லேசாக வறுத்து பதமாக அதை எடுத்து
அதை ஒரு தட்டில் போட்டு அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் எள் அதிகமாக இருந்ததுனால 2 டைமாக வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வறுத்ததுக்கப்புறம் அதை எடுத்து அதையும் ஒரு டைம் இது பண்ணிட்டு, அந்த கேப்பில் வந்து வெல்லம் இருக்குல்ல, நம்ம வெல்லத்தை வந்து நல்ல வெல்லம், அந்த வெல்லத்தை வந்து உடச்சி வச்சுட்டாங்க. எள்ளை லைட்டாக போட்டு இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ப்ராசஸ் இது? ஓகே நமக்கு தேவை எல்இடி தானே, ப்ராசஸ் எவ்வளோ நேரம்னாலும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரலாண்டியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா எள்ளை லைட்டாக இடித்து எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்குது. ஸோ எள்ளை இடித்ததுக்கப்புறம் தான் பயங்கரமான சம்பவம். எள்ளெல்லாம் ஈஸியாக இடிச்சிட முடியும். அடுத்தது இருக்குல்ல அந்த ரொட்டி, அதை இடிக்கும் போது தான் அந்த உலக்கை இருக்கு இல்லைங்க, அது வந்து மேலேயே வராது, ரொட்டியோட ஒட்டிகிட்டே வரும். ஸோ அதனால் இதெல்லாம் கிளியராக எள்ளை எடுத்தாச்சு, லைட்டாக இடித்து. ஸோ அப்போ தான் டேஸ்ட்டாக வருமாம்மா. போட்டாங்க கைஸ். இதுதான் நம்ம எதிர்பார்த்த தருணம். இந்த மாதிரி உரலில் இடிக்கிற போது உலக்கையை திருப்பி எடுக்கணுமாம்மா. அதெல்லாம் சொன்னாங்க. இப்படி எடுத்தால் தான் பாருங்கள் எப்படி வருதுன்னு, அதிலே ஒட்டிக்கிட்டே வருதுங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் வரக்கூடாது, உலக்கையை திருப்பி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா வெல்லத்தை போட்டுட்டாங்க. இந்த மாதிரி வெல்லம் போடும் போதெல்லாம் லைட்டாக ஒரு வெல்லத்தை ஆட்டை போட்டு சாப்பிட்டு பழக்கம் சின்ன வயசுலாம். ஆனால் இப்போ எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த ரொட்டியும் வெல்லத்தையும் போட்டு இடித்தாங்க நல்லா. ஸோ நம்ம வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான், நம்ம என்ன வேலையை செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் நின்றுட்டுருந்தேன். ஸோ நின்றுட்டுருக்கும்போது இதை இடித்து நல்ல பதம் வர அளவுக்கு எல்லாம் வெல்லமும் அந்த ரொட்டியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இடித்து எடுத்துகிட்டு, எடுக்கக்கூடாது, இடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த இது ரெண்டும் மிக்ஸ் ஆன உடனே அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஒரு கிராமத்தில் பயங்கரமான அந்த இடிக்கும் போதே சரியான வாசனைங்க. அடுத்தது எள்ளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்இடி ரெடி ஆகிறதுக்கான கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு. அடுத்தது நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிக்கணும். அவ்வளோதான். எள்ளை போட்டு இந்த மாதிரி இடித்து பொறுமையாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ஆஹா, எள்ளு மாவு ரெடி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேப்லேயே எங்களுடைய புளிப்பாண்டி வந்து ஒரு உருண்டை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டார். சாப்பிட்றது ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஹாய். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்றா உருட்டி எல்லாம் பதமாக வச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு தேவையான எல்இடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த பாருங்க கைஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையிலே வெரி சூப்பர் டேஸ்ட். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல், வெல்கம் டு ஆல்.